வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் இப்போ குரூப் 4 கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கவங்களுக்காக முக்கியமான தகவலை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பாருங்கள். ஸோ கவுன்சிலிங் முடித்தவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன செய்யணும் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்மளோட ஹெட் ஆஃபீஸ்க்கோ இல்லை கலெக்டரேட்டுக்கோ எப்படி லெட்ரு வச்சு நம்மளுக்கு நியரஸ்ட் பிளேஸை கேட்குறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் அந்த லெட்டரோட ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு ஃபார்மேட் எழுதி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி 29/1/2025 டே 7 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்டிங். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், நம்மளுக்கே வந்து மனப்பாடம் கூட ஆயிரும். மொத்தம் இந்த வருஷம் வந்து 402 விஏஓ இருந்துச்சு அப்படிங்கிற மணிக்க 402 விஏஓவில் 329 விஏஓ வந்து இன்றைக்கி வரைக்கும் டே 7 வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 73 விஏஓ பேலன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதில் இந்த எஸ்டிலலாம் வந்து பாருங்கள், எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் எஸ்டி கேட்டகரியாகவும் இருக்கணும், அவங்க பாயாவோ கேர்ளாவோ யாராகவும் இருக்கலாம், பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களாகவும் இருக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து எடுக்க முடியும். இப்போ அதெல்லாம் வந்து ஃபில் ஆகாமலே தான் இருக்குது இன்னும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர் பில் கலெக்டர். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்து பார்ப்போம். கீழே 3,901, அதில் 2,163 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1,738 போஸ்டிங் வந்து இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் பில் கலெக்டர் ரெண்டுமே சேர்த்து. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதில் தான் இந்த இது வரும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 14 வரையும் தான் ஃபில் ஆகிருக்கு. நேற்று வரையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 3 வேகன்சி வந்து என்ன இருக்குது, இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இது வந்து இன்றைக்கி யாரும் எடுக்கலை, அந்த அப்படியே தான் இருக்குது அது. ஸோ அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்கில் வந்து 25ல் 2 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து 23 வேகன்சி இருக்குது. அடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட், இவங்களை பொறுத்த வரைக்கும் 37 போஸ்ட்டில் 6 போஸ்ட்டு எடுத்துட்டாங்க. மிச்சம் வந்து 31. நான் சொல்கிறது எல்லாமே அப் டு இந்த 7th டே கவுன்சிலிங் வரைக்கும். அதாவது நீங்கள் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணி டே 7 வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதில் வரும். நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். இந்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் வந்து 25 போஸ்ட்டில் 1 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து 24 போஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலுக்கு போஸ்டிங்கில் வந்து 115 போஸ்ட்டில் 8 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து 107 போஸ்டிங் இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் 20ல் இன்னும் யாருமே வந்து எடுக்கலை. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 34 வந்து அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுக்கலை. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 இதுலேயும் அந்த 15 போஸ்ட் வந்து அப்படியே இருக்குது, இன்னும் யாரும் எடுக்கலை. ஸோ அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிகிரி வச்சுருக்கவங்க போஸ்ட்லேயும் 28 அப்படியே இருக்குது, இன்னும் அதுவும் யாரும் எடுக்கலை. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 30ல் 23 போக பேலன்ஸ் வந்து 7 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இதோட இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட இந்த இது முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த போஸ்டிங் வைஸாக நம்ம பார்த்துட்டோம். அந்த ஜேஏல டிகிரி வைஸாக, ஹையர் செகண்டரி வைஸாக, சிஓஏ ப்ளஸ் டிகிரி, காமர்ஸ் டிகிரி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கவங்களுக்குரிய போஸ்டிங்லாம் இது பார்த்தோம். ஸோ இது போக ஜேஏ போஸ்டிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் என்னென்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் வேகன்சி இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பெல் பட்டனை அமைக்கி வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனோடு சேர்ந்து வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.